வெல்கம் டு எஸ்டி ஐடியாஸ். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே ஹோம்மேட் மைக் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த மைக் ரொம்ப ஈஸியாக நம்ம தான் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஹெட்ஃபோன் ஏதாச்சும் ஓடாத ஹெட்ஃபோன்லாம் இருக்கும். அந்த ஹெட்ஃபோன் வச்சு எப்படி சிம்பிள் மெத்தடில் நம்ம மைக் பண்ண போகிறது எப்படின்னு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம எப்படி அந்த மைக் பண்ணுறோன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஓடாத ஹெட்ஃபோன் இருக்கா பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பிராண்டட் ஹெட்ஃபோன் இருந்தால் சூப்பராக மைக் நல்லா வேலை செய்கிறோம். இப்போ பாருங்கள், இது என்னோட ஒர்க் ஆகாது. இந்த மைக் மட்டும் தனியாக ஒர்க் ஆகாது, ஸ்பீக்கர் தனியாக ஒர்க் ஆகும், ஆனால் மைக் மட்டும் தனியாக ஒர்க் ஆகும். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக்கை அதை இப்படி போட்டு இப்படி வெட்டிக்கலாம். வெட்டினக்கு அடுத்து என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, இது இருக்குது பார்த்தீங்களா, இது தனியாக இப்படி தனியாக உள்ளார நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இப்படி இது கழட்டிக்கலாம். ஸோ இந்த சைடு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது தனியாக இப்படி ரெண்டுத்தையும் பிரிக்க போகிறோம். அதாவது இந்த ரெண்டு சைடு பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டுத்தையுமே எடுத்து பார்த்திங்கன்னா தனியாக இந்த மைக்கும் வித்து இந்த கனெக்ஷனும் இருக்கும். நம்மளுக்கு தேவை இந்த மைக்கும் இது மட்டும்தாங்க. இப்போ வாங்க நம்ம இதை வெட்டிக்கலாம். கைஸ், இப்போ நம்ம ஃபைனலாக இந்த கனெக்ஷனும் இந்த ஸ்பீக்கரும் தனியாக இப்போ நமக்கு கழட்டியாச்சு. பாருங்கள், இப்போ இந்த ஹெட்ஃபோன் நம்மகிட்ட இல்லை. ஏன்னா நம்ம இந்த சைடு கழட்டி விட்ருக்கோம். இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா சைடும் கனெக்ஷன் ஆகிருக்கு. இந்தமாதிரி நீங்கள் செக் பண்ணணுன்னா தனியாக வீடியோ எடுத்து சும்மா பேசியே நீங்கள் செக் பண்ணிங்களா. அப்படி வாய்ஸ் ரெக்கார்டில் நீங்கள் இந்தமாரி சும்மா ஊதி இல்லாட்டி நம்ம இங்கே இப்படி பண்ணால் கூட இல்லை வாய்ஸ் ரெக்கார்டில் ரெக்கார்ட் ஆகிரும். ஸோ கைஸ், நம்ம ஃபைனலாக ஹெட்ஃபோனில் எப்படி சிம்பிள் மெத்தடில் மைக் பண்ணுறேன்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே இந்தமாரி நீங்கள் நான் சொன்னதை நீங்களும் இந்தமாரி சிம்பிள் மெத்தடில் நீங்கள் மைக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஷேர்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.